டைரக்டர் சுகுமார் டைரக்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் புஷ்பா 2. இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு இந்த மாநிலங்களில் புஷ்பா 2 படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 AM ஷோவுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 9 மணி ஷோக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா படத்துடைய புக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா தேட்டர்ஸ்லையும் டிக்கெட் புக்கிங்லேயே புஷ்பா 2 படம் மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங்லேயே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு புஷ்பா 2 படம். புஷ்பா 2 படத்துடைய ஃபைனல் ஃபுட்டேஜை டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டாங்க. கெட் செட் கோ அப்படின்னு இந்த ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்பா 3 அப்படிங்கிற டைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. இப்போ சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். புஷ்பா 2 மட்டும் இல்லாமல் 3யும் வரப்போகுது அப்படின்னு இந்த ஃபோட்டோ மூலிமா மூவியுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 3 வரப்போகுது அப்படின்னு. பார்ட் 1க்கு புஷ்பா த ரைசிங் அப்படின்னு வச்சிருந்தாங்க. பார்ட் 2க்கு புஷ்பா த ரூலர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. பார்ட் 3க்கு புஷ்பா த ரேம்பேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ புஷ்பா படத்துடைய ஃபைனல் ஃபுட்டேஜை எல்லா தேட்டர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. புஷ்பா படம் டே 1 மிகப்பெரிய சம்பவங்களை பண்ண போது புஷ்பா 2 படம் 1000 கோடி அடிக்கிறது கன்ஃபார்ம். நம்ம சேனல்ல இருந்து மூவியோட பப்ளிக் ரிவ்யூ வீடியோ இனிமேல் வராது. ஏன்னா அதுக்கு திரைப்பட சங்கமும் தேட்டர் உரிமையாளர் சங்கமும் சேர்ந்து பப்ளிக் ரிவ்யூ கேட்கறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மீறி ரிவ்யூ எடுத்தா சட்டப்படி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது உருப்படியாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னா ஒவ்வொரு தடையா வந்து நம்மள பின்னாடி தள்ளி விட்டுருது. இந்த பப்ளிக் ரிவ்யூ பிரச்சனையை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். பப்ளிக் ரிவ்யூ கேட்க முடியாத காரணத்தினால நம்ம சேனல்ல இனிமேல் ரிலீஸ் ஆகிற படங்களுடைய ரிவ்யூவை நாமளே சொல்ல போகிறோம். அதனால சேனலில் சொர்க்கவாசல் படம், அதுக்கப்புறம் பவால் அப்படிங்கிற இந்த 2 படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நியூஸை டெய்லியும் நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யலாம்னு தோணுது. ஆனால் நம்மக்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை. நமக்கு யாராவது சோர்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் நிலம மாறும். அன்னைக்கு நாமளும் 4 பேருக்கு உதவி செய்வோம். பேச ஆரம்பிச்சாலே இப்படி தான் எங்கேயோ ஒன்று போயிருது. சரி வாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் நிவாரணப் பொருட்களை தந்துட்டு இருக்காரு. நிவாரணம் கொடுக்குற விஷயம் நல்லா தான் இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சு நிவாரணம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நிவாரணப் பொருளை வாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு அங்கே நிவாரணப் பொருளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிவாரணப் பொருளை கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போய் நாம் கொடுக்கறது வேற, பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது அது வேற. இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. இப்போதைக்கு முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் 300 குடும்பத்துக்கு நிவாரணப் பொருட்கள் தந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற கதையை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸ்னோ ஒயிட் கதையை பேஸ் பண்ணி ஏற்கனவே கார்ட்டூன் படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்னோ ஒயிட் கதையை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் மார்ச் 21 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இப்போ தமிழில் நியூ ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ சூர்யா 45லேருந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் லீக் ஆகி செம வைரல் ஆகிட்டு இருக்கு. லீக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் நம்ம த்ரிஷா இருக்காங்க. 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. த்ரிஷா தான் சூர்யா 45 படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. புஷ்பா 2 படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை டிஎன்சி கண்ட்ரோல் தியேட்டர்ஸில் இன்னைக்கு 6 PM ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அரூர் ஏரியாவிலையும் 6 மணிக்கு புஷ்பா 2 புக்கிங்கை டிஎன்டி தியேட்டரில் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் சோகம். இன்னைக்கான அப்டேட் முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.